இருந்தா எப்படிங்க? இந்த பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம தானங்க பாக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக வேண்டியதை பாரு வேதா. நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். இல்லங்க, அக்காவும் நீங்களும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா என்னடானா அருணோட பிரச்சனைக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. இப்ப நீங்க போறேன்றீங்க. பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்ப நாங்களே என்னதான் செய்யறது? டேய், இந்த குடும்பத்துக்கு ஆதாரம் உன் அக்கா தான்டா. அவ இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஆனா நான் இந்த வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். மாமா, அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நான் நிஜத்தை தானம்மா சொல்றேன். மனுஷனா பிறந்த ஏதாவது வகையில அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற சேர் டேபிள் கூட மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதுமா. ஆனா நான் பெருசா குடும்ப தலைவன் தான் பேரு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஜென்மம்மா நான். ஏப்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒன்னாவது நான் வாங்கி கொடுத்துருக்கேனா? இந்த குடும்பத்துக்காக ஒத்த ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருப்பேனா? பிசினஸ் பண்றேன்னு சொல்லி பணத்தை இழந்ததுதான் மிச்சம். என்னால நஷ்டம் தான் வந்திருக்கே தவிர எந்த நல்லதும் நடக்கலையாம்மா. என்னங்க, அதெல்லாம் இப்ப எதுக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க. முடியல வேதா. அந்த நஷ்டத்தை எல்லாம் கூட நான் ஏதோ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நான் இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும்? ஒரு தடவை பட்டும் எனக்கு புத்தி வரலையம்மா. நகை பாதுகாப்பா எடுத்துட்டு போறதுக்கு துப்பு இல்லாதனா நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? நான் இங்கே போயிடுறேன். அப்பதான் நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க போறேங்கிறீங்க மாமா? வீட்டுல ஒரு பிரச்சனை ஒண்ணு, எவ்வளவு பெருந்தன்மையா உன் நகை எடுத்து கொடுத்த. இந்த பாவி அஜாக்கிரதையா இருந்து அதை தொலைச்சிட்டேன் அம்மா. என்ன மன்னிச்சிருமா. என்ன நீங்க நகையை பறி கொடுத்தது கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்ல. நீங்க அழறதும் மன்னிப்பு கேட்கறதும் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதே நினைச்சு புலம்பி உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதும் மாமா? அப்படி ஆனாலும் பரவாயில்லம்மா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறத விட சாகிறதே மேலு. அண்ணா, என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுமா. 1000 2000 பரவாயில்ல, அந்த நகையோட மதிப்பு 10 லட்சத்துக்கு மேல இருக்குமா. மாமா, எத்தனை லட்சம் வேணா இருக்கட்டும் மாமா, நீங்க அழாதீங்க. நகைகளை விட எனக்கு உங்க உயிர் தான் பெருசு மாமா. இப்பெல்லாம் நகையை திருடுறவங்க நகையோட மட்டும் போறது இல்ல மாமா, போற போக்குல ஆளையே குத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. ஐயோ, நல்ல வேலை அந்த ராஸ்கல் உங்களை எதுவுமே செய்யல. அத நினைச்சுதான் மனசை தேத்திக்கிறேனே தவிர நகை போனதுல எனக்கு துளி கூட ப்ராப்ளம் இல்ல மாமா. நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து வெளியே வர பாருங்க மாமா. இல்லம்மா கல்பனா, என்னை நோகடிக்க கூடாதுன்னு நீ தன்மையா பேசுற. அதுதான் எனக்கு இன்னும் உறுத்தலா இருக்குமா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுமா. என் தலையை அடமான வச்சாவது நான் நகையோ பணத்தையோ பிரட்டி கொடுத்துறேம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. அத்தை நகை பறி போயிருந்தாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என்ன ஏன் மாமா அந்நியமா பாக்குறீங்க? அத ஏன் நகைன்னு ஏன் மாமா நினைக்கிறீங்க? இந்த குடும்பத்தோட நகைன்னு நினைச்சுக்கோங்க. அத உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கிறேன். அழாதீங்க மாமா, வாங்க வாங்க. அக்கா குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. உட்காருங்கண்ணா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.